Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 11.8 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 11.9லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதை இதில் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பிஎம்எஃப் ஃப்ரம் சிடிஎஃப். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணோம்னா சிடிஎஃப்லேருந்து பிஎம்எஃப் ஃபைன் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ண போகிறோம் ஃப்ரம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? நம்மளுக்கு ஒரு வேரியபிள் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, ரேண்டம் வேரியபிள். அதிலேருந்து இன்வர்ஸ் இமேஜ் டேபிள் அப்படி ஃபைன் பண்ணியிருப்போம். அதிலேருந்து பிஎம்எஃப் டேபிள் ஃபைன் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த பிஎம்எஃப்லேருந்து சிடிஎஃப் கண்டுபிடிச்சிருந்தோம். அதுதான் லாஸ்ட்டாக நம்ம பண்ணது, சம்மேஷன் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ அப்படின்னு பண்ணியிருப்போம். தட் இஸ் சிடிஎஃப். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிடிஎஃப்லேருந்து நம்ம பண்ண போகிறது பிஎம்எஃப் ஃபைன் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு இந்த செக்ஷன். ஓகே, இந்த 2 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் தட். ஓகே, இப்போ இங்கே எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் அ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் டேக்கிங் தி வேல்யூ ஆஃப் x1 x2 அண்ட் so on, அண்ட் x1 விட x2 பெருசு, அதை விட x3 பெருசு அண்ட் so on. அண்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ இஸ் தி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். தென் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ இஸ் கிவன் பை ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் 1. அதாவது கன்சிக்யூட்டிவ் 2 வேல்யூஸோட டிஃபரன்ஸ் ஃபைன் பண்ணுறது. அதுதான் அங்கே பிஎம்எஃப்க்கு என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா? ப்ராபபிலிட்டி டேபிள் வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராபபிலிட்டி, அடுத்த ஒரு ப்ராபபிலிட்டி, இது ரெண்டோட ஆன்சரை ஆட் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் ஒன், இது 2 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிக்யூட்டிவ் ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து கன்சிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் தி discrete value x whose distributive function, that is cumulative distributive function capital F of x is given by அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ -2 -1 0 1. ஸோ இந்த 4-5 பாயிண்டில் தான் நம்ம ஃபைன் பண்ணோம். அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 என்ன, அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -1 என்ன, அதை ஃபைன் பண்ணோம். சின்ஸ் எக்ஸ் இஸ் அ discrete random variable from the given data. Okay, so x can takes on the values என்னென்ன -2 -1 0 and 1. ஸோ அதுதான் நான் சொன்னேன், அந்த 4 வேல்யூஸ். ஸோ இந்த -2 ஃபஸ்ட் வேல்யூ, -1 0 1, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் -2ங்கிறது டிஃபைன்டு. ஸோ அந்த 4 வேல்யூஸ் தான் எக்ஸ் எடுத்துக்க போகுது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் -2னா என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஸோ -2 எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? இந்த 2 சப்ராக்ட் பண்ணோம். எங்கெல்லாம் -2 வருதோ அது 2 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ தீஸ் 2ஓட டிஃபரன்ஸ், பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் தான் பண்ணணும், நெகட்டிவில் வரக்கூடாது. ஓகே, ஸோ அதாவது எஃப் ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் -2 மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? -2க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது, -2 அப்ரோச்சிங் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன, 0.25. இங்கே தான் ஈக்குவல் டு -2 டிஃபைன்டு. இங்கே வந்து -2 விட லெஸ்ஸாக இருக்கும்போது அப்போ இது 2 சப்ராக்ட் பண்ணணும். சிம்பிளாக அது 2 மைனஸ் பண்ண அவ்வளோ தான். ஸோ 0.25 - 0. ஸோ அப்போ எஃப் ஆஃப் -2ஓட ஆன்சர் 0.25. சிமிலர்லி எஃப் ஆஃப் -1 என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு -1 விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் -1 மைனஸ் எஃப் ஆஃப் -2 ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ அப்போ எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ கொஸ்டினில் பாருங்கள், -1 இங்கே தான் டிஃபைன் 0.60. -2ஓட வேல்யூ முன்னாடியே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் 0.25. 2 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 0.65 - 0.25. ஸோ தி ஆன்சர் இஸ் 0.35. அடுத்து எஃப் ஆஃப் 0னா என்ன? எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஃப் ஆஃப் -1. -1ஓட ஆன்சர் 0. அந்த கொஸ்டினில் இருக்கிறது. ஓகே, ஸோ இது எஃப் ஆஃப் -1, இங்கே எழுதியிருக்கிறது கேபிட்டல் எஃப் ஆஃப் -1. ஓகே, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் -1ங்கிறது கொஸ்டினில் இருக்கிறது தான் கேபிட்டல் எஃப். ஓகே, ஸோ அப்போ இது 2 சப்ராக்ட் பண்ணோம். லாஸ்ட்டுக்கு இது 2, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ நான் இதெல்லாம் புரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஜஸ்ட் அந்த 2 வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சாலே போதும். therefore எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0. ஸோ இதோட ஆன்சர் 0.30. இதோட ஆன்சர் 1 - 0.90 which is 0.10. therefore the ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எல்லா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுக்கு என்ன ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதை எழுத வேண்டியதான். அப்போ எக்ஸ் வந்து -2 -1 0 1 2. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 0.25 0.35 0.30 0.10. தட் இஸ் தி ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. அப்போ லெஸ் தென் 0னா லெஸ் தென் 0க்கு முன்னாடி என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு 4 வேல்யூஸாக -2 -1 0 and 1 இந்த 4 வேல்யூ. அப்போ லெஸ் தென் 0னா
இதுக்கு முன்னாடி ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, அதுவுமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஆனும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் 0 தான், ரெண்டு மட்டும் எடுத்தால் போதும். probability of x equal to -2 plus probability of x equal to -1. So this value is 0.25 plus this one is 0.35. Add these two, you will get 0.60. That is the probability x less than 0. Then second one, probability of x greater than or equal to -1, which is probability of x -1 plus 0 and 1, ரைட். ஸோ அதே தான் நான் மேலே பேசின இதே விஷயம் தான். 0 இங்கே இருக்குது. ஸோ கிரேட்டர் தேன் -1 என்ன, -1க்கு மேலே இருக்கிறதுலாம் 0 and 1 அண்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டும் கொடுத்ததுனால we have to include that -1 ஆல்சோ. அதனால தான் நம்ம அந்த 3 எடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் 0.35, 0.30, 0.10 இந்த டேபிள்லேருந்து எடுக்கணும். ஓகே, ஸோ அது 3 ஆட் பண்ணால் will get the answer 0.75. that is the answer for example 11.9. then example 11.10 இந்த மாதிரி questions நமக்கு important because இதில் நமக்கு பாருங்க kல கொடுத்துருக்காங்க. அப்போ we need to find the value of k initially. அதுவே நமக்கு செப்பரேட் கொஸ்டினாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒன்று நம்ம ஈச் ஒன் ஃபைன் பண்ணோம். ரேண்டம் வேரியபிள் ஆக்ஸ் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அவங்க கொடுத்துருக்கிறது பிஎம்எஃப் தான். ஓகே, முன்னாடி கொஸ்டின் மாதிரி சிடிஎஃப் கொடுத்து அதிலிருந்து நம்ம பிஎம்எஃப் எடுக்கிறது இல்லை. அவங்க கொடுத்துருக்கிறதே பிஎம்எஃப் தான். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல கொடுத்துருக்காங்க. அப்போ வி நீட் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே இனிஷியலி. அதுக்கப்புறம் வி ஹேவ் டு ஃபைண்ட் தி 4 சப்டிவிஷன் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கே ஃபைன் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ், ரைட். ஸோ அப்போ சம் ஆஃப் ஆல் தீஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கே ப்ளஸ் 2k ப்ளஸ் 6k ப்ளஸ் 5k ப்ளஸ் 6k ப்ளஸ் 10k ஈக்குவல் டு 1. இதெல்லாம் ஆட் பண்ண என்ன 30k. ஸோ 30k ஈக்குவல் டு 1. ஸோ தட் k ஈக்குவல் டு 1/30. ஸோ தி பிஎம்எஃப் இஸ், ஸோ அப்போ பிஎம்எஃப் வந்து நம்மளுக்கு என்ன x 1 2 3 4 5 6 அந்த வேல்யூஸ். f of x என்ன 1/30. 2k ஸோ 2/30. 6k ரைட். அடுத்தது என்ன 6k 6/30. 5k 5 into 1/30 ஸோ 5/30. 6k 6 into 1/30 10 into 1/30. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. எதையே நம்ம என்ன பண்ண வேணாம் கேன்சல் பண்ண வேணாம். இதை கேன்சல் பண்ணால் 1/3, இது வந்து 1/5 அப்படிலாம் எழுதாதீங்க. ஏன்னா வந்து நம்ம அடுத்த ப்ராபபிலிட்டிஸ் பண்ணுறப்ப எல்லா டினாமினேட்டரும் திரும்ப நீங்கள் கேன்சல் பண்ணாலும் எல்சிஎம் எடுத்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அதனால் டோன்ட் கேன்சல் தெம், கீப் தட் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஆட் பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than x less than 4 அப்படின்னா என்ன 2க்கும் 6 less than 6 சாரி. ஸோ 6க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் 6க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் என்ன இருக்குது 3 4 5 அது 3 ஆட் பண்ணணும். அதாவது f of 3 plus f of 4 plus f of 5. ஸோ அப்போ 6/30 plus 5/30 plus 6/30. இதுக்கு தான் நான் சொன்னேன் கேன்சல் பண்ணாதீங்கன்னு. இப்போ இதை நம்ம வந்து 1/5ன்னு வச்சுருந்தோன்னு வைங்களேன். அதே மாதிரி இது வந்து என்ன 1/6, இது வந்து 1/5 அப்படின்னு எடுத்திங்கன்னா திரும்ப இதுக்கு என்ன பண்ணணும் காமன் எல்சிஎம் எடுக்கணும் 30யாக மாற்றுறதுக்காக. அதனால் ஜஸ்ட் அதை அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லா டினாமினேட்டரும் காமன், நியூமரேட்டர் ஆட் பண்ண வேண்டியதான். 6 plus 5 plus 6, ஸோ 12 plus 5 is 17. தட்ஸ் ஆல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் என்ன 2 less than or equal to x less than 5. ஓகே, அப்போ 2 விட பெருசு 5 விட சின்னது, பட் 2 is also included. அப்போ 2 3 4 இது 3 எடுக்கணும். ஸோ 2/30. ஸோ f of 2 plus f of 3 plus f of 4 2/30 plus 6/30 plus 5/30 அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ். ஸோ இதை ஆட் பண்ணுறோம். டினாமினேட்டர் 30 is common, நியூமரேட்டர் 13. ஸோ 13/30. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா என்ன 4க்கு முன்னாடி இருக்க எல்லாம் இன்க்ளூடட் 4 ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த 4 வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ f of 1 plus f of 2 plus f of 3 plus f of 4. ஸோ 1/30 plus 2/30 plus 6/30 plus 5/30. டினாமினேட்டர் 30 காமன், நியூமரேட்டரில் ஆட் பண்ணுங்கள் 1 plus 2 plus 6 plus 5. ஸோ 11 plus 2 13 13 plus 1 14 அவ்வளோதான். தென் ஃபோர்த் சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 greater than x. தட் மீன்ஸ் என்ன எக்ஸ் வந்து 3யை விட பெருசு. நொட்டேஷன் மாற்றி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ 3யை விட எந்த பக்கம் ஓப்பனாக இருக்கோ அதுதான் பெருசு, ரைட். ஸோ இதை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன எக்ஸை விட 3 பெருசு. அப்போ 3யை விட கம்மியாக இருக்க நம்பர்லாம் எழுதணும். இங்கே வந்து என்ன 3யை விட பெருசாக இருக்க வேல்யூஸ் 4 இருக்குது 5 இருக்குது அண்டு 6. அதுதான் நம்மளோட டேபிளில் 3யை விட பெருசாக இருக்கிறது 4 5 6. அது 3யும் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். யூ வில் கெட் தி ஆன்சர் ஃபார் தி ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ அதாவது f of 4 plus f of 5 plus f of 6. ஸோ 5/30 plus 6/30 plus 10/30. டினாமினேட்டர் 30 is common. ஸோ நியூமரேட்டர்லாம் ஆட் பண்ணுங்கள். 5 plus 6 11 11 plus 10 21. 21/30 is the answer. ஆர் இதை நம்ம இன்னொரு விதமாக எப்படியும் சால்வ் பண்ணலாம். 1 minus probability of x less than or equal to 3. கரெக்டுங்களா? ஸோ இங்கே 3 இருக்குது.
3 விட பெருசாக இருக்கிறது எல்லாம் கேட்டிருக்காங்க அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இன்இக்வாலிட்டி. அப்போ இங்கே ஈக்குவல்ட்டை நம்ம கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ அப்போ அதை விட கம்மியாக இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்போ 1 மைனஸ் 1/3 இதோட ஆன்சர் ஆல்ரெடி மேலே ஃபைன் பண்ணியிருந்தால் அதை எழுதிக்கலாம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 போட்டிருக்கோம். இதை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். இந்த 3 வேல்யூ 1/30 ப்ளஸ் 2/30 ப்ளஸ் 6/30 விச் இஸ் 9/30. டினாமினேட்டர் 30 காமன், நியூமரேட்டர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கிராஸ் பண்ணிங்கன்னா 30 minus 9/30 which is equal to 21/30. That is also one more case. Either you can follow this one or this one. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவே போட்டுடலாம். பட் இந்த நொட்டேஷனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எந்த பக்கம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி we have to proceed. Okay, so this is the answer for this fourth subdivision and that's all for this example. Okay, so and that's all for the examples of 11.2. இதோட வந்து நமக்கு 11.2ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஓவர். அப்கமிங் வீடியோவில் எக்ஸசைஸ் 11.2ல இருக்க கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி will finish that exercise 11.2 and then next போவோம். Right, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you, we'll see in the next video.